வரகாத்துஹு வாழ்க வளமுடன். மஸ்ஜித் சேவை குழுவுடைய வியாபார வழிகாட்டல் மன்றம் பிஸ்னஸ் கைடன்ஸ் ஃபாரத்துடைய ஒரு ஃபார்மல் மீட்டிங் ஒன்று இன்றைக்கி இறை அருளால் நடக்க ஆரம்பிக்குது. அதில் முதலாவதாக இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ரஃபி அவர்கள் இப்பொழுது கிராத் ஓதி இதை துவக்கி வைப்பார்கள். والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يحتيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العليم. இரையச்சம் கொண்ட உண்மை பேசி வியாபாரத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோரை தவிர மற்ற வியாபாரிகள் அனைவரும் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். தபுரானி ஸதகல்லாஹுல் அலீம். இன்னொரு மைக் இருக்கா? இன்னொரு மைக் இருக்குல்ல? இந்த மைக் இருக்காங்க. வச்சா அது வைங்க, அப்புறம் ஆடியன்ஸ் கொடுத்துருவேன். அவர் ராம்கே சரவணன் வந்துட்டுருக்கார். சாந்தியும் சமாதானமும் நின்று பேசி உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் பாதுகாப்பை வழங்குவான் என்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துவதற்காக தேசிய அமைப்பாளரும் வியாபார வழிகாட்டுதலின் மன்றத்தின் தலைவர்களும் வாய்ப்பளித்ததற்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வியாபார வழிகாட்டுதல் மன்றத்திற்கு கடந்த வாரம் ஷேக் அவர்கள் உயர் திரு மோகன்ராஜ் அவர்களையும் அவருடைய நண்பர் அவர்களையும் அழைத்து வந்து எங்களுடைய எம்எஸ்கேவிற்கு வியாபாரத்தின் சில வழிகாட்டுதல் அறிவுரைகளை நிகழ்த்துமாறு வேண்டுகோள் வைத்தோம். அவர்கள் அதற்கு மிகவும் உற்சாகமுடன் சம்மதித்து இன்று அந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அனைவரையும் வருக வருக என்று எம்எஸ்கே வியாபார வழிகாட்டுதல் மன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியின் ஒரு சிறிய அறிமுகமாக நம்மளுடைய தேசிய அமைப்பாளர் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜித் சேவை குழு ஒரு 13 வருஷமாக அடித்தட்டு மக்களுடைய பசி, பட்டினி, நோய், நொடி, திருமணங்கள், இப்படி ஒரு அடிப்படை தேவைகளுக்காகத்தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ ஏன் இந்த பிஸ்னஸ் கைடன்ஸ் ஃபாரத்துடைய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு, அவசியம், அத்தியாவசியமாயிருச்சு. ஏன் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படின்னா அது வியாபாரிகளால தான் முடியும். நீ திருமணத்துக்கு உதவி செஞ்சாலும் சரி, பள்ளிவாசல் கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, மதரசாவாக இருந்தாலும் சரி, பசி பட்னியாக இருந்தாலும் சரி, நோய் நொடியாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் யார் உதவுறாங்க அப்படின்னு ஃபைனலாக பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்திச்சு சம்பாரித்து அவங்க தான் தான தர்மங்களை கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்கள உருவாக்காத வரைக்கும் இந்த எம்எஸ்கே ஒரு கம்ப்ளீட் ஆக முடியுமானா கண்டிப்பாக ஆக முடியாது. அப்போ நம்முடைய பிஸ்னஸ் பீப்புளை நம்ம என்ன பிஸ்னஸ்னால் என்ன, உற்பத்தியா, அக்கௌண்ட்ஸா, மேனேஜ்மெண்ட்டா,
இல்லை ப்ரொடக்ஷனா அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் அப்படின்னா சேல்ஸ் தான், மார்க்கெட்டிங் தான். நீ என்ன வேணாலும் உற்பத்தி பண்ணி நீங்கள் குடோனாக அடுக்கி வச்சுக்கலாம், நீ என்ன வேணாலும் சரக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். ஆனால் விற்பனைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த வியாபாரம் தோற்று தான் போகும். அப்போ அந்த வியாபாரத்தில் மிக மிக முக்கியமான அம்சம் வந்து என்ன அப்படின்னா சேல்ஸ். நம்ம ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் முக்கியம். அதுக்கு தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் பூரா சாதனங்களும் அதுக்கு தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. என்னென்னலாம் இந்த உலகத்தில் வந்து என்னென்னலாம் நடக்குதோ அத்தனை நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா மையம் வந்து தன்னுடைய பிராண்டை மக்கள் மனசில் பதிய வைக்கிறது, தங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது. ஸோ அதில் தான் விஷயமே அதில் தான் இருக்குது. பட் அதில் வந்து பல வகையாக பல மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் ஸோ அதில் ஒன்று தான் எது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறோம், ஜென்யூன் பிஸ்னஸ்னு, அதுக்கு பேரே ஜென்யூன் பிஸ்னஸ் நெட்வொர்க் வச்சுருக்கிறோம். 500-600 பேர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட அதில் ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, இந்த சரக்கு விற்கிறேன் அப்படின்னா டக்கு நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, வாங்கினா நல்லா இருக்குமான்னு தெரியாது, சர்வீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நம்ம எம்எஸ்கே உடைய அந்த குரூப்பில் கூட ஒரு காமன் குரூப், யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதில் யார் வேணாலும் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் கூட அவங்கள கூப்பிட்றதுக்கோ பேசுகிறதுக்கோ வாங்குறதுக்கோ பயமாக இருக்குது. அப்போ யாருக்கு தைரியமாக வாங்குவோம் நம்ம? சார் நான் வாங்கியிருக்கிறேன், அருமையான ஆள், நல்ல சர்வீஸ் பண்ணுவார், ரொம்ப நியாயமாக இருப்பார், கரெக்டாக இருப்பார், ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரேட் ரீசனபிளாக இருக்கும், இப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் நம்மளால் நம்பிக்கையாக அந்த பிஸ்னஸை வந்து பண்ண முடியும். அப்போ அந்த நம்பிக்கையை உருவாக்கணும்னா அதுக்கு முதல்ல யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், அவங்களோட நல்லா பழகணும், அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் எப்படி இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அதுக்கான வந்து அது வந்து இந்த வியாபார வழிகாட்டல் மன்றத்துடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். நம்ம ஏன் வந்து கூடணுங்க? பொதுவாக இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட எப்படி இருக்காங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து தெரியல, நிறைய விஷயங்கள் தெரியல. இதில் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் தெரியலன்னு தெரியல, அதான் பிரச்சனை. சரி, மூணாவது பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு எல்லாமே தெரியணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே தெரியலங்கிறதும் தெரியல, மூணாவது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கான கல்வி வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அத்தனை கேட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ தெரியலைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறவனுக்கு தான் எல்லா கேட்டுமே திறக்கும். எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறவன்ட்ட ஒரு டம்ளரை வந்து நம்ம கவுத்தி வச்சுருந்தோம்னா எப்படி தண்ணியை ஊற்றி நப்ப முடியும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இது போன்ற நிகழ்ச்சிகளில் இப்போ உள்ள மனநிலை என்னென்னா, ஏன் நம்ம யூடியூப்பில் பார்க்க முடியாதா, ஒரு புக்கை வச்சு படிச்சுக்க முடியாதா, இதுக்கு எதுக்கு இந்த ப்ரோக்ராமு, இப்படி வந்து நாம் வந்து அதை பற்றி தூரமாகிட்டே போகிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையிலே வந்து முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாகும். இப்போ ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ணுறதா நம்முடைய நோக்கம், அதில் எந்த மாற்றம் இல்லை. கண்டிப்பாக இந்த குழுவில் வந்து தன்னுடைய பொருள் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகணும், அல்லது திருப்பூர் ஃபுல்லாக ரீச் ஆகணும், அல்லது தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகணும், எப்படியாவது எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் அது போராக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபாரத்தில் கண்டினியூ பண்ண விரும்புகிறவங்க, நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை அது இன்டர்நேஷ்னல் லெவலையோ லோக்கல் லெவலையோ இல்லை இந்தியா லெவல்லையோ அதை மார்க்கெட் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு தான் இங்கே வந்து இதில் உட்காரதுலையும் இல்லை கலந்துக்கிறதுலையும் அடிக்கடி வரதுலையும் ஆர்வம் இருக்குமே தவிர, எனக்கு கஸ்டமரே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்கனால இதில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். சரி, இப்போ மார்க்கெட் பண்ணணும் ப்ராடக்டை, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ முதல்ல வந்து நாம் தரமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நாம் தரமாக இருக்கணும். என்ன தரம்? நாம் கொடுக்குற வாக்குறுதியை காப்பாற்றணும். வரேன்னா வரணும், தரேன்னா தரணும், இந்த நேரத்துக்கு கொட்டேஷன் கொடுக்குறேன்னா கொடுக்கணும். அடுத்தது முதல்ல நம்முடைய தரம், நம்முடைய வார்த்தைகளில் தரம், நம்முடைய பழக்க வழக்கங்களில் தரம், நம்முடைய நேர்மையில் ட்ரஸ்ட் ஒர்த்தியில் தரம், குவாலிட்டி முதல்ல நம்ம குவாலிட்டியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும். மூணாவது தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ என்னன்னா, நாமளும் தரமாகிறது இல்லை, நம்ம ப்ராடக்ட்டும் தரமாக இல்லை, ஆனால் மார்க்கெட்டிங் பட்டாசு கிளப்பிட்டு வந்துட்டோம்னா அது ஒரு முறை தான் நடக்குமே தவிர ரெண்டாவது முறை கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக நடக்காது. தங்க முட்டையிடுற வாத்தை அறுத்து பார்த்த மாதிரி ஒரு நல்ல கஸ்டமர் நமக்கு அமைஞ்சாங்கன்னா மாதம் அவர்கிட்ட 5000 ரூபா சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே முறை அவர்கிட்ட 50000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தங்க முட்டை விடுற மாற்ற அறுத்துட்டோம்னு அர்த்தம். அல்லது அவரை ஏமாற்றிட்டோம், அல்லது அவர்கிட்ட வந்து சரியாக நடந்துக்கல, அல்லது நம்ம ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கல, அல்லது நம்ம ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரை நம்ம இழந்துருவோம்.
அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடிக்கடி கூடணும், அடிக்கடி சந்திக்கணும், அடிக்கடி பேசணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். ஒருத்தர் வந்து நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அவர் வந்து சரியான குவாலிட்டி கொடுக்கல, சரியான ப்ராடக்ட் கொடுக்கல அப்படின்னா அவரை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா இந்த மன்றத்தில் வச்சு அவரை ரெடி பண்ணணும். போதும் அவரை ரெடி பண்ணுமே தவிர நம்ம தூக்கி எறிய முடியாது. நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்ல வர பாயிண்ட்டை. யாரோ வந்து நம்முடைய இந்த ஃபாரத்தில் இருக்காங்க, அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் நம்ம நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாரு, சரியான குவாலிட்டி கொடுக்கல, சரியான சர்வீஸ் கொடுக்கல, நினச்ச மாதிரி நடந்துக்கல. இப்போ நம்முடைய நேம் வந்து கண்டிப்பாக கெடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இவங்களை நம்ம எஜுகேட் பண்ணி வைக்கணும். அந்த எஜுகேட் பண்ணுறது நம்முடைய பர்பஸ். ரெண்டாவது முக்கியமான பர்பஸ் என்னென்னா இந்த மன்றத்தில் 2 விஷயம் செய்ய போகிறோம். ஒன்று பிஸ்னஸ் எஜுகேஷன். அது இந்த மாதிரி பிஸ்னஸ் கோச் நிறைய பேர் வருவாங்க, கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். இன்னொன்று என்னென்னா ஜென்யூன் பிஸ்னஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது. அது எப்படி பண்ணுறாங்க, மற்ற அமைப்புகள் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கிறதையும் சார் வந்து கடைசியாக உங்களுக்கு நம்ம சொல்லுவார். ஸோ இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துறதுக்காக நம்ம ட்ரைனர், பிஸ்னஸ் ட்ரைனர் நண்பர் மோகன்ராஜ் அவங்கள்ட்ட இந்த மைக்கை நான் ஒப்படைக்கிறேன்.